ஓகே, நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போறது பாத்தீங்கன்னா அதாவது பாமணி அண்ட் விஜயநகர பேரரசர்கள். சரிங்களா? முக்கியமா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது என்ன, நம்ம விஜயநகர அரசர்கள். சரிங்களா? விஜயநகர அரசர்கள். விஜயநகர அரசர்கள் பொறுத்தவரை வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து தனி வந்துட்டு சாம்ராஜ்யம் எல்லாம் அமைக்கல. ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம முன்னாடியே பார்த்த மாதிரி நம்ம டெல்லி சுல்தான்ல என்ன பண்ணியிருப்பாருன்னா, நம்ம முகதீன் துக்ளக், அதாவது என்ன நம்ம துக்ளக் ஆட்சியில வர முகதீன் துக்ளக் அவர் வந்து என்ன பண்ணியிருப்பாரு, நம்ம டெல்லியில இருந்து வந்துட்டு தேவகிரிக்கு வந்து மாத்திருப்பாரு அப்படின்னு சொல்லியிருப்போம். டெல்லியில இருந்து தலைநகரை வந்து ஆட்சிக்கு தேவகிரிக்கு மாத்திருப்பாங்க. அப்ப என்னன்னா வந்துட்டு ஒரு ப்ராப்பரா வந்துட்டு ஆட்சி செய்யாம இருந்தங்காட்டிக்கு என்ன ஆச்சுன்னா, அது கீழே இருந்த சுல்தான்கள் தனித்தனி சுல்தான்களா பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுல வந்து நம்ம விஜயநகரம், பாமணி ரெண்டுமே வந்து தனித்தனியா பிரிஞ்சு தனி ஆட்சியா அமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சரிங்களா? அப்படி வந்ததுதான் இந்த விஜயநகர அரசர்கள். சரிங்களா? விஜயநகர அரசு 16ஆம் நூற்றாண்டு தொடக்கத்துல நம்ம பிஜப்பூர், அகமது நகர், கோல்கொண்டா, பீரார் 5 சுல்தானாக பிரிந்தது. சரிங்களா? ஃபர்ஸ்ட் என்னன்னா வந்துட்டு நம்ம நம்ம டெல்லி சுல்தான் வர முகமது பின் துக்ளக், இவரோட அடக்குமுறை நடவடிக்கையால வந்துட்டு புதிய சுதந்திர அரசர்கள் உருவாகுது. அப்படி தோன்ற அரசர்கள் தான் நம்ம விஜயநகரம், பாமணி விஜயநகர அரசர்கள். அப்படி தனித்தனியா பிரிஞ்சு வந்தவங்க தான் இவங்க. சரிங்களா? முன்னாடி எல்லாம் ஒரே ஆட்சி, அதாவது ஒரே டெல்லி சுல்தான் கீழே தான் இவங்க எல்லாம் இருந்தாங்க. அதுக்கப்புறம் இவர் ஆட்சி சரியில்லாங்காட்டி அப்பயே பிரிஞ்சு வந்துட்டாங்க. முக்கியமா விஜயநகர அரசர்கள் வந்துட்டு என்ன வந்து வெற்றி நகரம் அப்படின்னு சொல்லுவாங்க. விஜயநகர அரசர்கள் வந்துட்டு வெற்றி நகரம். விஜயநகர அரசுல வந்து ஃபர்ஸ்ட் யார் வராங்கன்னா ஹரிஹரர், அப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா புக்கர், 2 பேர் தான் வராங்க ஆட்சி அமைக்கிறது. ஹரிஹரர், புக்கர் என்ற இரு சகோதரர்கள் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்சியை வந்து கர்நாடகால தென்பகுதியில் நிறுவுறாங்க. சரிங்களா? இரு சகோதரர்கள். சரிங்களா? எங்கன்னா கர்நாடகால. சொல்லுங்க, யாரோ ஹேண்ட் ரைஸ் பண்ணிக்கிறீங்க. ஹலோ, எனி டவுட்ஸ்? யாராச்சும் ஹேண்ட் ரைஸ் பண்ண மாதிரி இருந்துச்சு? சரி, ஓகே, கண்டினியூ பண்ணலாம்.
கர்நாடகாவில் வந்து பார்த்தீங்கன்னா தென் பகுதியில் வந்து இவங்க 2 பேர் என்ன பண்றாங்கன்னா வந்து நம்ம விஜயநகர அரசை நிறுவுறாங்க. இதுக்கு முக்கியமா வந்து யார் காரணமா இருக்கிறாங்கன்னா அதாவது சைவ மடத்தின் தலைவராக இருக்கிற வித்யாரண்யர் என்பவர் வந்துட்டு இப்பணியை வந்து இவங்க ஆட்சி, அதாவது என்ன சொல்றாங்கன்னா இவங்களோட நிர்வாகத்துக்கு வந்து இவர் உதவுறாரு. சரிங்களா? இவங்க ஆனா வந்து இந்த ஹரிகரன் புக்கரும் வந்து பாத்தீங்கன்னா யாரு கீழே வேலை செஞ்சுட்டு இருந்தாங்கன்னு பாத்தீங்கன்னா செய்ஷால அரசர் 3ஆம் வீர பல்லாளர் கீழே தான் ஆட்சி செஞ்சுட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பாத்தீங்கன்னா யாரு கீழே வேலை செய்யறாங்கன்னா செய்சாலா அரசர் யாரு 3ஆம் வீர பல்லாரிடம் வந்துட்டு பணியாற்றிட்டு இருக்கிறாங்க. சரிங்களா? இவங்க 2 விஜயநகர அரசை உருவாக்குறதுக்கு வந்துட்டு ஒரு உதவுறாரு. அவர் தான் வந்துட்டு சிருங்கேரி சைவ மட தலைவர். சரிங்களா? தலைவர் யாரு? வித்யா ரண்யர். இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு ஹரிகர புக்கரை வந்துட்டு புதிய தலைவர் உருவாக்குறதுக்கு இவர் ஹெல்ப் பண்றாரு. எப்பன்னா வந்துட்டு ஹெல்ப் பண்ணி எப்ப இது பண்றாங்கன்னா கிபி 336 இந்த வருஷம்லாம் ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரியை பொறுத்தளவு. சரிங்களா? எங்கன்னா வந்து 36ல வந்துட்டு துங்கபத்ரா நதிக்கரையில. சரிங்களா? எந்த நதிக்கரைனா துங்கபத்ரா தென் பகுதியில. சரிங்களா? துங்கபத்ரா நதிக்கரையில தென்கரையில விஜயநகர அமைக்கிறாங்க. சாரி, இது கொஞ்சம் கோல்டா இருக்கிறங்காட்டிக்கு அடிக்கடி இருமல் வந்துட்டே இருக்கு. சரிங்களா? துங்கபத்ரா நதிக்கரையில வந்துட்டு அதாவது நம்ம சிருங்கேரி சைவ மடத்தின் தலைவர் யாருன்னா வித்யாரண்யர். இவர் உதவியால வந்துட்டு இவங்க 2 பேர் என்ன பண்றாங்க 1336ல துங்கபத்ரா நதிக்கரையில விஜயநகரை வந்து உருவாக்குறாங்க. சரிங்களா? இதன் தலைநகர் என்ன சொல்றாங்க? விஜயநகர தலைநகர் என்ன சொல்றாங்க? தலைநகர் ஹம்பி. ஹம்பி. சரிங்களா? இவங்களோட தலைநகர் வந்து ஹம்பிங்கிறது. சரிங்களா? இது கர்நாடகா மாநிலம். மொத்தம் பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு அடுத்தது பாத்தீங்கன்னா முன்னாடி பார்த்தோம் நம்ம வித்யாரண்யர், அதாவது சைவ மட தலைவர் யாருன்னா வித்யாரண்யர். இந்த வித்யாரண்யருக்கு வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அவரோட நினைவாகவே வந்து வித்யாநகர் அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் வந்துட்டு வித்யா நகர். யாருன்னா நம்ம சைவ மட தலைவர் இருக்கிறாருல அவரோட நினைவா வந்துட்டு இவங்க 2 பேரும் என்ன பண்றாங்க வித்யா ஃபர்ஸ்ட் அப்படிங்கிற குறிக்கிறாங்க. வித்யா நகர் அப்படின்னு சொல்லி ஃபர்ஸ்ட் குறிக்கிறாங்க. சரி, வித்யா துணைக்கால் வரும், வித்யா நகர் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் குறிக்கிறாங்க. ஒரு குறிப்பிட்ட காலம் வரை இப்படி இருந்துச்சு. அதுக்கப்புறம் தான் என்ன ஆகுது
நம்ம விஜய நகர் அப்படின்னு அழைக்கப்படுது. சரிங்களா? யாரு இதா வந்துட்டு இந்த நகர் பேர் வந்துச்சுன்னு கேட்பாங்க. அப்ப சொல்லலாம் நம்ம சைவ மட தலைவர் வித்யாரண்யர் அவர் பேரான ஃபர்ஸ்ட் வந்து வித்யா நகர்னு அமைக்கிறாங்க. அதுக்கப்புறம் தான் விஜயநகரா அழைக்கப்படுது. சரிங்களா? இவ்வரசம் அதாவது மொத்தம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர அரசர்கள் வந்துட்டு 5 அரசாக இருக்குது. ஃபர்ஸ்ட் அதாவது சாரி 4 அரசாக இருக்குது. என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த விஜயநகர அரசர்கள் வந்துட்டு அரசு 4 வம்சம் சொல்லலாம். 4 வம்சமா இருந்துச்சுன்னு சொல்லலாம். சரிங்களா? 4 வம்சமா இருந்துச்சு. என்னென்ன வம்சம்னு பாத்தீங்கன்னா அதாவது சங்கம சாளுவ துளுவ அடுத்து வந்து பாத்தீங்கன்னா அரவீடு. சரிங்களா? சொல்லுமா, சீக்கிரம் சொல்லுமா, கிளாஸ் எடுத்துருக்க சொல்லு. சாப்பாடு கம்மியா தான் இருக்கு. ஏன்? நான் கிளாஸ் எடுத்துருக்கிறேன், அப்புறமே கூப்பிடுறேன் வைமா. சங்கம சாளுவ துளுவ அரவீடு இப்படி 4 வம்சங்கள் வந்துட்டு விஜயநகர அரசா இருந்துச்சு. சரிங்களா? அதுல வந்துட்டு இவங்கள வருஷம் எல்லாம் பாத்தீங்கன்னா 1336 1485 இவங்க, அதாவது சங்கம. அடுத்து வந்து நம்ம சாளுவ வம்சம் 1485 1505. சரிங்களா? நம்ம அடுத்து துளு வம்சம் வருஷம் பாத்தீங்கன்னா அப்படியே பேக் டு பேக் கண்டினியூஸா வந்துட்டே இருக்கும் அவங்களோடது. 1570 டு 1646 அப்படிங்கிற மாதிரி தொடர்ந்து வந்துட்டு 4 வம்சம் இருக்கும். பாத்தீங்கன்னா அப்படியே பேக் டு பேக் வந்துட்டே இருக்கும். ஈஸியா நான் வச்சுக்கலாம். சரிங்களா? எப்ப ஆரம்பிச்சாங்க? 1330 ஹரிஹர புக்கர் எங்க துங்கபத்ரா நதிக்கரையில ஆரம்பிச்சிருப்பாங்க சங்கம வம்சத்தை. அடுத்தது வந்து சாளுவ துளுவ இதுதான் நம்ம பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் நம்ம சங்க வம்சம். சரிங்களா? சங்கம வம்சம். சங்கம வம்சம். சரிங்களா? ஹரிஹரர், அதாவது ஹரிஹரர் புக்கர் 2 பேர் இருக்கிறாங்க. அதுல ஹரிஹரர் என்ன பண்றாருன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு போர் தொடுத்து என்ன பண்றாரு, மைசூருக்கு மேல இது வரும், மைசூர் பின்பு மதுரை ரெண்டையும் வந்து வென்றிருப்பாரு. சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து ஹரிஹருக்கு அப்புறம் வந்து புக்கர் என்ன இறந்திருப்பாரு. சரிங்களா? புக்கர் வந்துட்டு இறந்திருப்பாரு. சரிங்களா? புக்கர் எழுதியது பின்பு அவரோட மகன், அதாவது புக்கரோட மகன் யார் வராருன்னா, சரி மகன், இவரோட மகன் வந்து 2ஆம் ஹரிஹரர். சரிங்களா? இவரோட மகன் வந்துட்டு
ஹரிஹரர். இரண்டாம் ஹரிஹரர் வந்துட்டு ஆட்சிக்கு வராரு சரிங்களா. இவர் வந்து என்ன பண்றாருன்னா வந்துட்டு இரண்டாம் ஹரிஹரர் வந்து பெல்கம் சரிங்களா, அதாவது என்ன சொல்றாங்க பெல்கம் பெல்கம் கோவா ரெண்டையும் அந்த கோவா ரெண்டையும் வந்துட்டு என்ன கைப்பற்றுவார் சரிங்களா. இரண்டையும் வந்துட்டு கைப்பற்றிருப்பாரு சரிங்களா. யாருன்னா நம்ம இரண்டாம் ஹரிஹரர். அதுக்கப்புறம் வந்துட்டு இரண்டாம் ஹரிஹருக்கு அப்புறம் யாரு வரான்னா நம்ம இவரோட மகன் வந்துட்டு யாரு வராருன்னா இவரோட அதாவது இரண்டாம் ஹரிஹரோட மகன் வந்துட்டு யாருன்னா முதலாம் தேவராயர் அவர் வராரு சரிங்களா. இரண்டாம் ஹரிஹருக்கு அப்புறம் வந்து முதலாம் தேவராயர். இவர் என்ன பண்றாருன்னா வந்து ஒடிசாவை சேர்ந்த கஜாபதி அரச வம்சத்தை வந்துட்டு தோற்கடிக்கிறார் சரிங்களா. அந்த ஒடிசா அரச வம்சம் சரிங்களா, ஒடிசாவை சேர்ந்த எந்த அரசர் வந்துன்னா கஜபதி வம்ச அரசர் என்ன பண்றாரு தோற்கடித்தார்னு சொல்றாங்க சரிங்களா. அதுக்கப்புறம் இவருக்கு பின்பு யார் வராருன்னா வந்து இரண்டாம் தேவராயர். முதலாம் தேவராயருக்கு அப்புறம் யார் வரான்னா இரண்டாம் தேவராயர். இவர் வந்து என்ன சொல்றாங்கன்னா சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர். என்ன வம்சம் இது? சங்க வம்சம் தான் பார்த்துட்டு இருக்கோம். அந்த சங்க வம்சத்துல தலை சிறந்த அரசர்னு யாரும் கேட்பாங்க, கண்டிப்பா வந்து நம்ம இரண்டாம் தேவராயர் சரிங்களா. சங்க வம்சத்தின் தலை சிறந்த அரசர் யாருன்னு நம்ம இரண்டாம் தேவராயர். இவர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு அவரோட இரண்டாம் தேவராயர் தம்மோட படையை வலுப்படுத்துறதுக்கு வேண்டி என்ன பண்றாருன்னா நவீன அதாவது என்ன சொல்ற புது புது கருவிகளை வந்து பயன்படுத்தாரு. போர்கள்ல வந்து புது புது கருவிகளை பயன்படுத்தாரு. அப்புறம் நிறைய நிறைய பயிற்சிகள் கொடுக்குறாரு. அதாவது வீரர்களுக்கு பயிற்சி கொடுக்குறாரு. முக்கியமா வந்து இஸ்லாமிய வீரர்களை வந்து தம் படையில வந்து சேர்க்கிறாரு. என்னன்னா இவரு இஸ்லாமிய வீரரை வந்துட்டு வீரர்களை வந்து தம் படையில சேர்த்திக்கிறாரு. பணியமர்த்துறாரு சரிங்களா. அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம அதாவது முதலாம் குப்தரோட முதலாம் புக்கர் மகன், அதாவது என்ன சொல்றாங்கன்னா முதலாம் முதலாம் அந்த புக்கர் ஹரிஹர புக்கர் 2 பேர் இருந்தாங்க. அதுல புக்கரோட இன்னொருத்தர் பையன் தான் வந்து முதலாம் புக்கர் சரிங்களா. முதலாம் புக்கரோட மகன் யாருன்னு கேட்டா இவரோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா குமார கம்பண்ணா சரிங்களா. இவர் என்ன பண்றாருன்னா மதுரை சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார் சரிங்களா.
அதாவது நம்ம புக்கரோட இன்னொருத்தர் வந்துட்டு முதலாம் புக்கர், சரிங்களா? அவரோட மகன் யாருன்னு கேட்டீங்கன்னா குமார கம்பண்ணா. அவர் என்ன பண்றாருன்னா மதுரை சுல்தானுக்கு முற்றுப்புள்ளி வைக்கிறார், சரிங்களா? முற்றுப்புள்ளி வைத்தாரு அப்படின்னு எழுதுறது அப்படியே எழுதிக்கங்க. இந்த குமார கம்பண்ணாவின் மனைவி யாருன்னு கேட்டீங்கன்னா மனைவி கங்காதேவி, சரிங்களா? மனைவி பேர் வந்து கங்காதேவி. இவரோட மனைவி வந்துட்டு கங்காதேவி. அவங்க வந்துட்டு ஒரு நூல் எழுதுறாங்க. அந்த நூல் என்னன்னா மதுரா விஜயம். ஏன் மதுரா விஜயம் எழுதுறாங்க? மதுரையை வந்துட்டு அவரோட கணவர் வந்து ஜெயிச்சங்காட்டிக்கு மதுரா விஜயம் அப்படின்னு ஒரு நூல் எழுதுறாரு. அது வந்து எந்த மொழியில் எழுதுறாங்கன்னா சமஸ்கிருத மொழியில இருக்குது. சமஸ்கிருத மொழியில் எழுதினாங்க, சரிங்களா? சமஸ்கிருத மொழியில் எழுதினேன், சரிங்களா? இன்னொன்னு, இந்த விஜயநகர அரசு விஜயநகரம் பாமணி ரெண்டுமே கிட்டத்தட்ட வந்துட்டு யாருன்னு நம்ம டெல்லி சுல்தான்ல இருக்கிற முகவுதுவின் துக்ளக் அவங்க கீழே இருந்த பகுதிகள் தனித்தனியே பிரிஞ்சு வந்தாங்க, நம்ம முன்னாடியே பார்த்தோம். ஆனா வந்து இதுல என்னன்னா விஜயநகர அரசு உருவாகி 10 வருஷம் அதுக்கப்புறம் தான் வந்து பாமணி அரசு உருவாச்சு, சரிங்களா? பத்தாண்டு, சரிங்களா? நம்ம பாமணி அரசு உருவாயிருக்கும், சரிங்களா? 10 வருஷம் கழிச்சுதான் என்ன பண்ணியிருப்பாங்க, நம்ம விஜயநகர அரசு ஆரம்பிச்சு 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் பாமணி அரசு நிறுவப்படுது, சரிங்களா? கடைசியில இவங்க 2 பேர்த்துக்கு தான் போர் நடக்கும், பின்னாடி நம்ம பார்க்கலாம், சரிங்களா? பாத்தீங்கன்னா முதலாம் புக்கரோட மகன் யாருன்னா குமார கம்பண்ணா. அவர் வந்து மதுரை சுல்தானை வந்து முற்றுப்புள்ளி வச்சிருப்பாரு. அதுக்காண்டி அவர் மனைவி வந்துட்டு என்ன பண்ணுவாங்க, அதுக்கு வேண்டி அந்த மனைவி வந்துட்டு கங்காதேவி என்ன பண்ணுவாங்க, பேர் வந்து கங்காதேவி. அவர் மதுரா விஜயம் என்ற நூலை வந்து சமஸ்கிருத மொழியில் எழுதியிருப்பாரு, சரிங்களா? அடுத்தது அப்துல் ராஷத். ராஷத், அப்துல் ராஷத். இவர் யாருன்னு கேட்டீங்கன்னா பாரசீக நாட்டு தூதுவர். பாரசீக நாட்டின் தூதுவர் விஜயநகருக்கு வந்திருப்பார், சரிங்களா? இவங்க ஆட்சி காலத்துல வந்து யாரு வந்திருப்பாருன்னா அப்துல் ராஷத் பாரசீக தூதர் வந்து வந்திருப்பாரு, சரிங்களா? அடுத்தது வந்துட்டு நம்ம இப்போ வந்து சங்க வம்சம் பார்த்தோமா, அடுத்து நம்ம பார்க்க போற வம்சம் வந்து சாளுவ வம்சம். சாளுவ வம்சம், சரிங்களா? கடைசி இங்க வந்து யாரு வராங்கன்னா நம்ம சங்க வம்சத்துல வந்து 2ஆம் தேவராயர் இருக்கிறார். எங்க சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாரு, நம்ம முன்னாடியே பார்த்திருப்போம். 2ஆம் இரண்டாம்
தேவராயர் எங்க சங்க வம்சத்தின் கடைசி அரசர். சரிங்களா? கடைசி அரசர். அதுக்கப்புறம் வந்துட்டு சாளுவ வம்சம் ஆரம்பிக்குது. வருஷம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எழுதி போட்டிருப்பேன். 485 1485 இருந்து 1505 வரைக்கும் இந்த சாளுவ வம்சம் இருக்கு. இரண்டாம் தேவராயருக்கு பின்போது பேரரசு வந்துட்டு என்னன்னா வந்துட்டு ரொம்ப டவுன் ஆயிருது. எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சரியா ஆட்சி இல்லாதங்காட்டி டவுன் ஆயிரும். அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா தளபதி, அதாவது இந்த சங்க வம்சத்தின் தளபதி ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து யாருன்னா நரசிம்மர். சரிங்களா? நரசிம்மர். படைத்தளபதி யாருன்னா விஜயநகர அரசின் திறமை மிக்க தளபதி. தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அதாவது படை தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா, அவர் பேரே வந்து சாளுவ நரசிம்மர். சரிங்களா? சாளுவ நரசிம்மர். என்ன இருக்குன்னா இரண்டாம் தேவராயர் வந்துட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு இரண்டாம் தேவராயர் வந்துட்டு போன பிறகு என்னன்னா கரெக்டா ஒரு நிர்வாகம் இருக்காது. அப்ப என்ன பண்ணா படை தளபதி வந்து அந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிருப்பாரு. என்னன்னா அந்த சூழல் வந்து பயன்படுத்தி அவர் என்ன பண்ணிருப்பாரு, சங்க வம்சத்தை கடைசி அரசர் வந்து பாத்தீங்கன்னா சாரி சங்க வம்சத்தின் கடைசி அரசர் இது இல்ல. அப்படின்னா வந்து இது 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 வந்துட்டு என்னன்னா வந்துட்டு நம்ம இதை விட்டுருங்க. இரண்டாம் தேவராயர் இல்ல, சாரி. இரண்டாம் தேவராயர் வந்து சிறந்த ஆட்சி செஞ்சிருப்பாரு. கடைசி ஆட்சி நல்லா செஞ்சதுன்னா நம்ம இரண்டாம் தேவராயர் யாருங்க சங்க வம்சத்துல. ஆனா என்ன பண்ணிருப்பாருன்னா அதுக்கப்புறம் வந்து வந்த கடைசி அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம அதாவது சங்க வம்சம் சங்க வம்சத்தின் கடைசி அரசர் கடைசி அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா இரண்டாம் விருபக்ஷி. இவருதான். சரிங்களா? நம்ம தேவராயர் கிடையாது, இரண்டாம் விருபக்ஷி. சங்க வம்சத்தின் கடைசி அரசர் யாருன்னா விருபக்ஷி. இவரை வந்துட்டு என்ன பண்ணிருப்பாரு, நம்ம சாளுவ நரசிம்மர் யாரு படைத்தளபதி என்ன பண்ணிருப்பாரு, அரசரை வந்து கொன்னுட்டு சாளுவ வம்சத்தை வந்துட்டு தொடங்கி இருப்பார். சரிங்களா? நம்ம சாளுவ நரசன் என்ன பண்ணிருப்பாரு, இரண்டாம் விருபாட்சராயரை வந்துட்டு கொலை செய்திருப்பாரு. சரிங்களா? கொலை செய்துவிட்டு என்ன பண்ணிருப்பாரு, சாளுவ வம்சத்தை நிரூபிப்பாரு. அதுக்கப்புறம் என்னன்னா வந்துட்டு நம்ம சாளுவ நரசிம்மர் வந்துட்டு அவர் ஒருத்தர் தான் இருப்பாரு. அவர் இறந்த பிறகே வந்துட்டு என்ன ஆயிரும், அந்த வம்சம் வந்து முடிவுக்கு வந்துடும். ஒரே ஒருத்தர் தான் இருப்பாரு. இதுல என்னன்னா சாளுவ வம்சத்துல இவர் மட்டும்தான் கடைசி. இவருதான் ஃபர்ஸ்ட் அண்ட் கடைசி. எல்லாமே இவருதான். சரிங்களா? நம்ம சாளுவ நரசிம்மர். இவர் இறந்த பிறகு அந்த வம்சம் முடிஞ்சிடும். சரிங்களா? இதுக்கப்புறம் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இவரோட படை தளபதி சாளுவல அதாவது சாளுவ வம்சத்தோட படை தளபதி, சாரி சாளுவ வம்ச இவர் எப்படி படைத்தளபதியா இருந்து ஒரு வம்சத்தை உருவாக்குனாரோ அதே மாதிரி பட படைத்தளபதி யாருன்னு கேட்டீங்கன்னா நரசநாயக்கர். நரசநாயக்கர். சரிங்களா? நரசநாயக்கர் என்ன பண்ணிருப்பாருன்னா வந்துட்டு துளு வம்சத்தை உருவாக்கி இருப்பாரு. அடுத்த வம்சம் என்ன வம்சம், துளுவ வம்சம்.
சரிங்களா? துளு வம்சத்தை என்ன பண்ணியிருப்பாருன்னா வந்துட்டு நம்ம நரசநாயக்கர் அவர் வந்து உருவாக்கி இருப்பார். சரிங்களா? அடுத்தது என்ன வம்சம்? துளுவ வம்சம். துளு வம்சம் 1505. சரிங்களா? 1570 இந்த வருஷம் இவங்களோடது. நம்ம நரசநாயக்கர் என்ன பண்ண துளு வம்சத்தின் ஆட்சி தொடங்கி வைத்தார். சரிங்களா? இதுக்கப்புறம் துளு வம்சத்தின் வந்துட்டு போற்றக்கூடிய வந்து அரசர் யாருன்னா வந்து கிருஷ்ணதேவராயர். இதுக்கப்புறம் யார் வர்றாருன்னா கிருஷ்ணதேவராயர். இதுக்கப்புறம் நரசநாயக்கர் கீழே வந்து யார் வர்றாரு? கிருஷ்ணதேவராயர். கிருஷ்ணதேவராயர். சரிங்களா? நம்ம கிருஷ்ணதேவரை வந்துட்டு என்ன என்ன பண்றாருன்னா வந்து சிறப்பா ஆட்சி பண்றாரு. 20 ஆண்டுகள் வந்துட்டு ஆட்சி செய்யறாரு. சிறப்பா வந்துட்டு 20 ஆண்டுகள். இவர் என்னன்னா வந்துட்டு இவர் என்ன சொல்றாங்கன்னா வந்துட்டு ஒரு முழு நிறைவான அரசர் அப்படின்னா கிருஷ்ணதேவரை என்ன சொல்றாங்க? முழு நிறைவான அரசர். முழு நிறைவான அரசர் அப்படின்னு யார் சொல்றாரு? வரலாற்றாளர் வந்து டோமிங்கோ பயஸ். டோமிங்கோ பயஸ் அப்படிங்கிறது என்ன சொல்றாரு? இவர கிருஷ்ணதேவராயர் என்ன சொல்றாரு? முழு நிறைவான அரசன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சரியா? சரிங்களா? அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா துங்கபத்ரா நதி பள்ளத்தாக்குல வந்துட்டு சுதந்திரமா செயல்பட்ட அரசர்களை அடக்குறதே ஒரு முதல் கட்ட வேலையா இருந்துச்சு. சரிங்களா? துங்கபத்ரா நதிக்கரையில அதாவது கிட்டத்தட்ட நம்ம கர்நாடகா பக்கத்துல. சரிங்களா? மத்திய பிரதேஷ் அது கீழே வரும். துங்கபத்ரா அந்த பகுதியில் இருக்கிற சுதந்திர அடக்கினார். சரிங்களா? சுதந்திரமா இருந்த தலைவர்களை வந்துட்டு இவர் என்ன ஃபர்ஸ்ட் அடக்குறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா
பாமனி அரசுல வந்துட்டு என்ன பண்றாரு, இவர் ஹெல்ப் பண்றாரு. அதாவது கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு இடையில வந்து பாமனி அரசுக்கு வந்து ஹெல்ப் பண்றாரு. அது என்னன்னா வந்து முகமது முகமது ஷா அப்படிங்கிற பாமனி சுல்தான். பாமனி சுல்தான் வந்துட்டு பாமனி சுல்தான். அவர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பாமனி சுல்தான் முகமது முகமது ஷா. முகமது ஷாக்கு என்னன்னா வந்துட்டு அவரோட அமைச்சர்னால வந்துட்டு என்ன பண்றாங்க, சிறை வைக்கிறாங்க. பதவி பறித்து சிறை வச்சிடுறாங்க. சரிங்களா? அப்ப என்ன பண்றாருன்னா நம்ம கிருஷ்ணதேவராயர் வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு வந்து உதவுறாரு. மீண்டும் வந்துட்டு முகமது ஷா வந்து அரியணை ஏற்றுறாரு. சரிங்களா? கேட்கலாம். முகமது ஷாக்கு உதவிய அரசர் யாருன்னு கேட்டா நம்ம கிருஷ்ணதேவராயன்னு சொல்லலாம். சரிங்களா? இது மாதிரி எல்லாம் கேட்பாங்க. அதே மாதிரி அடுத்தது வந்து என்ன பண்றாருன்னா நம்ம கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா கஜாபதி அரசவம்சத்தோடு போர் செய்றாரு. அதாவது முன்னாடியே பார்த்திருப்போம். ஒடிசாவை சேர்ந்த அரசர் பேர் வந்து பாத்தீங்கன்னா பிரதாபருத்தினர். பிரதாபத்தினர். சரிங்களா? அவரோட என்ன பண்ணியிருப்பாரு வந்து போர் மேற்கொண்டிருப்பாரு. அதுல வந்துட்டு நம்ம கிருஷ்ணதேவராயர் ஜெயிச்சிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா பிரதாபத்தினர் என்ன பண்ணியிருப்பாரு, ஒரு வேண்டுகோள் விடுத்திருப்பாரு. என்னன்னா வந்துட்டு சமரச வேண்டுகோள். பிரதாபருத்தரோட மகளை வந்து கிருஷ்ணதேவராயருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. சரிங்களா? அதைத்தான் சொல்றாங்க. பிரதாபத்தின் மகள் கிருஷ்ணதேவராயருக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருப்பாங்க. அது மாதிரி சமரசம் பேச்சுவார்த்தை முடிச்சிருப்பாரு. யாருன்னா பிரதாபத்தினர். யாருன்னா வந்து ஒடிசாவை சேர்ந்த கஜாபதி வம்ச அரசர். அடுத்தது பாத்தீங்கன்னா கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு போர்ச்சுகீசிய பீரங்கி வீரர்கள், அதாவது போர்ச்சுகீச உதவியை வச்சுட்டு அவங்களோட பீரங்கி படையை வச்சுட்டு என்ன பண்றாருன்னா வந்துட்டு கோல்கொண்டா சுல்தானை வந்து கிருஷ்ணதேவராயர் தோற்கடித்தார். சரிங்களா? போர்த்துகீசிய போர்த்துகீசிய பீரங்கி படை. சரிங்களா? உதவியோடு என்ன பண்றாரு நம்ம கோல்கொண்டா. சரிங்களா? கோல்கொண்டா கோல்கொண்டா அர சுல்தானை வந்து தோற்கடிக்கிறார் கிருஷ்ணதேவராயர். அடுத்து என்ன பண்றாருன்னா பாத்தீங்கன்னா தொடர்ந்து பிஜப்பூர் சுல்தானை வந்து ரெய்ச்சூரையும் கைப்பற்றாரு. சரிங்களா? அடுத்தது வந்துட்டு பீஜப்பூர் பீஜப்பூர் சுல்தான்.
பீஜப்பூர் சுல்தானிடம் இருந்த அது பேருனா ரைச்சூர் கைப்பற்றினார் சொல்றாங்க. சரிங்களா? கிருஷ்ணதேவராயர் வந்து என்ன சொல்றாங்கன்னா வந்து ஒரு முழு நிறைவான அரசர், அதாவது முழு நிறைவான அரசர் வந்துட்டு நம்ம டோபிங்க சொல்லியிருப்பாரு. அதே மாதிரி கிருஷ்ணதேவரை வந்து ஒரு சிறந்த கல்விமானார். சரிங்களா? இவரோட அவையில வந்து பாத்தீங்கன்னா எட்டு அறிஞர்கள், அதாவது என்ன சொல்றாங்கன்னா 8 அறிஞர்கள் இல்ல அஷ்டதி கஜங்கள் சொல்றாங்க. சரிங்களா? அஷ்டதி கஜங்கள் என்ற இவங்கெல்லாம் வந்து அலங்கரிக்கப்பட்டிருப்பாரு. முக்கியமா வந்துட்டு என்ன சொல்றாங்கன்னா 8 அமைச்சர்கள் அல்லது அஷ்டதி கஜங்கள். சரிங்களா? பார்க்கலாம். கிருஷ்ணதேவராயர் வந்து சிறந்த கல்விமான். எட்டு அஷ்டதி கஜங்கள். சரிங்களா? 8 அஷ்டதி கஜங்கள் எனப்படும் அறிஞர்கள் இருந்தாங்க. சரிங்களா? அப்படிங்கிறாங்க. அஷ்டதிகள் இருந்தாங்க. அது யாராரு பாத்தீங்கன்னா ஒரு 8 பேர். அதுல யாராருன்னு பாத்தீங்கன்னா முக்கியமா வந்துட்டு அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, அப்புறம் தெனாலிராமன். தெனாலிராமன் கதைகள்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அவரும் தான். அல்லசாணி, அதாவது சாரி அல்லசாணி பெத்தண்ணா. அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, அடுத்தது தெனாலிராமன், அப்புறம் பாத்தீங்கன்னா பட்டுமூர்த்தி, பூன வீரபத்தின், அப்புறம் வந்து துர்ஜதிக் மல்லண்ணா, அப்புறம் பானாஜி சூரண்ணா. சரிங்களா? அதாவது அல்லசாணி பெத்தண்ணா, நந்தி திம்மண்ணா, தெனாலிராமன், பட்டுமூர்த்தி, பூனவீரபத்தன், அப்புறம் துர்ஜதிக் மல்லண்ணா, பானாஜி சூரண்ணா. இது மாதிரி 8 அறிஞர்கள் வந்துட்டு யாரு கிருஷ்ணதேவர இதுல அவையில இருந்தாங்கன்னு சொல்றாங்க. அது என்ன சொல்றாங்கன்னா அறிஞர்கள் இல்ல அஷ்டதி கஜங்கள், 8 அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்றாங்க. அவங்கள 8 அஷ்டதி கஜங்கள் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? நம்ம கிருஷ்ணதேவராயர் என்ன பண்றாருன்னா வந்துட்டு விவசாயத்துக்கு வந்து நிறைய வந்துட்டு மழைநீர் சேகரிப்பு முறைகள் பிளஸ் வந்து நீர்க்குளங்களை வந்து வெட்டுறாரு, நீர் தேக்கத்தை உருவாக்குறாரு. அதே மாதிரி வந்துட்டு தலைநகர் ஹம்பி, அவரோட விஜயநகர முன்னாடி நான் பார்த்திருப்போம். தலைநகர் என்னது ஹம்பியில என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்துட்டு நம்ம
கிருஷ்ண கிருஷ்ணதேவராயர் என்ன பண்ணியிருப்பான்னா வந்துட்டு கிருஷ்ணசாமி கிருஷ்ணசாமி கோவில், அப்புறம் வந்து சாஷரா ராமசாமி கோயில், விட்டாளசாமி கோவில் போன்ற கோயில்களை வந்து கட்டுறாரு. என்னென்ன கோயில் பாத்தீங்க? தலைநகர் அம்பியில. தலைநகர் அம்பியில வந்து என்ன பண்றாரு? கிருஷ்ணசாமி கோவில், கிருஷ்ணசாமி கோவில். அடுத்தது பாத்தீங்கன்னா சாஷரா ராமசாமி கோவில். அடுத்தது விட்டாளசுவாமி 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 கோயில் போன்ற கோயில்கள் வந்து கட்டுறாரு. சரிங்களா? இது இவங்க காலத்துல வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டு முக்கியமா கோயில்கள் வந்து நிறைய கட்டுறாங்க. அதுல முக்கியமா வந்துட்டு நிறைய வந்துட்டு போர் தொடுக்கறதுனால வந்து செல்வத்தை வந்து என்ன பண்றாங்கன்னா கோயிலுக்கு வந்துட்டு நிறைய வழங்குறாங்க. சரிங்களா? அதாவது என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இவரோட கிருஷ்ணதேவர அந்த விஜயநகர அரசர்கள்னாவே வந்து உயரமான கோபுரங்கள் கட்டுவாங்க அப்படின்னு பார்த்திருப்போம். நம்ம தமிழ்லயும் பார்த்திருப்போம். உயரமான கோபுரங்கள் கட்டுவது யாருன்னா நம்ம விஜய விஜயநகர பேரரசு அப்படின்னு பார்த்திருப்போம். ஆக்சுவலா அது 10th தமிழ்ல வரும். சரிங்களா? அதே மாதிரி தான் இங்க வந்து விஜயநகர பேரரசுல வந்து பாத்தீங்கன்னா ராய கோபுரம் அப்படிங்கிறாங்க. கோபுரங்கள்ல வந்து கட்டுறங்காட்டிக்கு அவங்க என்ன சொல்றாங்க, இந்த கோயில் கோயில் எல்லாமே என்ன கோயில் கோபுரங்கள் என்ன சொல்றாங்கன்னா ராய கோபுரம். என்னது? ராய கோபுரம். சரிங்களா? ராய கோபுரம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த விட்டாச்சல கோயில் என்ன பண்றாங்கன்னா வந்து சரிகமா இன்னும் இசை தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. சரிங்களா? சரிகமா, அதாவது விட்டாச்சல கோயில்ல வந்து என்ன சொல்றாங்க, விட்டல சுவாமி கோயில் என்ன சொன்னா சரி கம தூண்கள் இருக்குன்னு சொல்றாங்க. அது மாதிரி கல்லெல்லாம் இருக்கு அப்படிங்கிறாங்க. சரிங்களா? நம்ம கிருஷ்ணதேவரை என்ன ராய கோபுரங்கிறது என்ன உயரமான கோபுரங்கள் என்ற பெயர். சரிங்களா? அது யாருன்னா நம்ம கிருஷ்ணதேவருக்கு இந்த புகழ் சேரும். சரிங்களா? அவர் தான் இது எல்லாமே வந்து கோயில் இதெல்லாம் அமைக்கிறாரு. அடுத்தது வந்து என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அரேபியால இருந்தும் ஈரானில் இருந்தும் என்னன்னா குதிரைகளை வந்து இறக்குமதி செய்யறாங்க இவங்க காலத்துல. அதாவது விஜயநகர காலத்துல வந்து என்ன பண்றாங்கன்னா சரி அரேபியா மற்றும் என்ன பண்றாங்க ஈரான் குதிரை இறக்குமதி செய்யறாங்க. சரிங்களா? அதாவது இவங்க என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு அரேபியா மற்றும் ஈரான்ல இருந்து குதிரைகளை வந்து இறக்குமதி செய்யறாங்க கிருஷ்ணதேவ காலத்துல. அதனால வந்துட்டு நிறைய வந்துட்டு என்ன சொல்றது அரேபியாவுக்கும் போர்ச்சுகீசியா மற்றும் ஈரானுக்கு வந்து என்னன்னா வணிகங்கள் வந்துட்டு நிறைய நடக்குது எங்க விஜயநகர துறைமுகத்துல. இதெல்லாம் வந்துட்டு அவங்களோட சுங்கம், அதாவது சுங்க வரிகள் வந்துட்டு அதிகமாகுது. நாட்டோட வளம் வந்துட்டு பெருகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா?
கிருஷ்ணதேவராயை தொடர்ந்து அவரோட இளைய சகோதரன் மகன். சரிங்களா? யாரு வராரு அடுத்தது? கிருஷ்ணதேவராயை தொடர்ந்து அவரோட இளைய சகோதரர், அதாவது தம்பி பையன். சரிங்களா? கிருஷ்ணதேவரோட தம்பியோட பையன் அச்சுதராயர் ஆட்சி இருக்கிறார். அவர் பேர் என்ன? அச்சுதராயர். சரி, அச்சுதராயர். அச்சுதராயர்ங்கிற வந்துட்டு ஆட்சி பொறுப்பே இருக்கிறார். இவருக்கு அப்புறம் வந்துட்டு நிறைய பேர் ஆட்சி இருக்கிறாரு. சரிங்களா? அதுக்கு இவருக்கு அப்புறம் யாரும் வந்துட்டு முதலாம் வெங்கடர் அப்படிங்கிறவர் ஆட்சி பொறுக்கிறாரு. அவரும் ஒண்ணும் செய்யல. அப்புறம் வந்துட்டு என்ன சொல்றது, கடைசியா வந்துட்டு ஆஹ் குறைந்த வயதுடைய சதாசிவராயர் வந்துட்டு ஆட்சி இருக்கிறாரு. அதாவது அச்சுதராயருக்கு அப்புறம் யாரு வரான்னா வந்துட்டு முதலாம் வெங்கடர். சரிங்களா? இவரும் ஒண்ணும் பெருசா ஒண்ணும் பண்ணல. அதுக்கப்புறம் இவருக்கு அப்புறம் யாரு வராருன்னா வந்து பாத்தீங்கன்னா முதலாம் வெங்கடருக்கு அப்புறம் வந்து பாத்துட்டீங்கன்னா கடைசியா குறைந்த வயதை கொண்ட சதாசிவராயர். சரிங்களா? இவருதான் வந்துட்டு என்ன பண்றாரு, அடுத்தது ஆட்சி பொறுப்பே இருக்கிறாரு. ஆனா அவரு கம்மியான வயசு, அதுதான் பிரச்சனை. சரிங்களா? அதனால என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு இவருக்கு வந்துட்டு ஒரு ஆளுநர், பகர ஆளுநராக பொறுப்பேற்று வந்து ராமராயருங்கிறாங்க. பகர ஆளுநர். சரிங்களா? அடுத்த பக்கம் போயிடலாம். சரிங்களா? பகர ஆளுநர் யாருன்னா வந்துட்டு நம்ம ராமராயர். இவர் என்ன வந்துட்டு ஒரு தளபதி. சரிங்களா? போர் தளபதியா இருக்கிறாரு. போர் தளபதியாகவும் இருக்கிறாரு. என்னன்னா வந்து பாத்தீங்கன்னா நம்ம பஹாமனி அரசர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா வந்துட்டு போர் தொடுக்கிறாங்க. சரிங்களா? முக்கியமா வந்துட்டு பகரக ஆளுநர் வந்து ராமராயர் வந்து திறமை மிக்க தளபதியா இருக்கிறாரு. சதாசிவராயர் அவர் சின்னதா குறைந்த வயதே உடையவர். சரிங்களா? அப்ப வந்து இந்த காலத்துல என்ன வந்துட்டு நம்ம பாமனி அரசு, அதாவது என்ன சொல்றாங்கன்னா நம்ம பாமனி பார்க்கும்போது அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் பார்ப்போம். அப்போ வந்துட்டு தக்கான சுல்தான்ஸ்னா வந்துட்டு அந்த பாமனி அரசர்கள் வந்துட்டு மொத்தம் வந்துட்டு 5 சுல்தான்களா இருப்பாங்க. சரிங்களா? பாமனி சுல்தான்ஸ். தக்கான சுல்தான்ஸ் வந்துட்டு என்ன பண்றாரு, ஒரே அணியா திறந்து என்ன பண்றாங்கன்னா 5 பேர் கூட்டு சேர்ந்து என்ன பண்றாங்கன்னா விஜயநகர அரசர் மீது போர் தொடுக்கிறாங்க. அது எப்பன்னா ஓர் அணியில் திரண்டு திரண்டன்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு தக்கான சுல்தான் பிளஸ் வந்துட்டு யாருன்னா நம்ம விஜயநகர அரசு போர் நடக்குது. என்ன போர்னா தலைக்கோட்டை போர். முக்கியமான ஒரு அடிக்கடி கேட்கிற ஒரு கொஸ்டின்ஸ். தலைக்கோட்டை போர் எந்த வருஷம் அப்படின்னு கேட்பாங்க. தலைக்கோட்டை போர். சரிங்களா? தலைக்கோட்டை என்னும் இடம், அதான் தலைக்கோட்டை போர். அதனால சொல்றாங்க தலைக்கோட்டை போர் நடக்குது. முக்கியமா
யாரா இருக்குன்னா நம்ம தக்கான சுல்தானுக்கும் விஜயநகர அரசருக்கும். தக்கான சுல்தான்ஸ் வந்துட்டு நம்ம பார்ப்போம், பின்னாடி பார்ப்போம் யார் யாரு என்னன்ட்டு. சரிங்களா? அதுல முக்கியமா வந்துட்டு நம்ம தலைக்கோட்டை போர்ல என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம பகராவன்னர் ராமராயர் இருக்கிறார்ல, அவரை வந்துட்டு இது பண்ணிடுவாரு, கொன்றுவாங்க. ராமராயர் வந்துட்டு போர்க்களத்திலேயே கொன்றுவாங்க. எந்த வருஷம்னு பாத்தீங்கன்னா இது தலைக்கோட்டை போர் வந்து எந்த வருஷம்? 1565 தலைக்கோட்டை போர். சரிங்களா? தலைக்கோட்டை போர் இன்னொன்னு என்ன சொல்லுவாங்கன்னா வந்துட்டு ரக்ஷா தங்கடி. என்ன சொல்றாங்க? ரக்ஷசா தங்கடி. இன்னொரு பேர், தலைக்கோட்டை பேருக்கு இன்னொரு பேரு ரக்ஷசா தங்கடி அப்படின்னு சொல்றாங்க. இதுல என்ன ஆகுதுன்னா இந்த போர்ல வந்து என்னன்னா வந்துட்டு நம்ம ஆளுநர் ராமராயர் சுத்தர்றாரு. சரிங்களா? ராமராயர் வந்துட்டு கொல்லப்படுறாரு. இந்த போர்ல ராமராயர் கொல்லப்படுறாரு. அதுக்கப்புறம் என்ன ஆகுதுன்னா வந்துட்டு நம்ம அரசர் யாரு முன்னாடி பார்த்திருப்போம், அந்த குறைந்த வயதுடைய சதாசிவராயர். குறைந்த வயதுடைய சதாசிவராயர் என்ன பண்றாருன்னா வந்து தப்பி ஓடிடுறாரு. அரசர் வந்து தப்பி ஓடிடுறாரு. அதாவது யார் யார் ஓடுறாங்கன்னா இவரோட தம்பி, அதாவது ராமராயர், இந்த ஆளுநரோட, இவர் இறந்துடுறாரு. இந்த ஆளுநரோட தம்பி யாருன்னு கேட்டீங்கன்னா திருமலை தேவராயர். சரிங்களா? இந்த திருமலை தேவராயரும் அரசர் யாரு? குறைந்த வயதுடைய அரசர் யாருன்னு கேட்டீங்கன்னா நம்ம இப்ப பார்த்தோம்ல சதாசிவராயர். 2 பேர் என்ன பண்ணிடுவாங்க? தப்பிச்சு ஓடிடுவாங்க. இவர் மட்டும் இறந்துருவாரு. நம்ம ராமராயர் வந்து இறந்துருவாரு. என்ன பண்ணிடுவாங்க இவங்க 2 பேரும் வந்துட்டு, அந்த முக்கியமா அந்த திருமலை நாயர் என்ன பண்ணுவாருன்னா பெரும் செல்வங்களோடு என்ன பண்ணிடுவாரு? கிளம்பி போயிடுவாரு. எங்க போறாங்க பாத்தீங்கன்னா சந்திரகிரி. சரிங்களா? சந்திரகிரி. சந்திரகிரிக்கு இவங்க 2 பேரும் போயிருவாங்க. சரிங்களா? இங்க போய் என்ன பண்றாங்கன்னா வந்துட்டு நம்ம திருமலை தேவராயர் என்ன பண்றாரு? திருமலை தேவராயர் அங்க போய் என்ன பண்றாரு? அரவீடு வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. அரவீடு வம்சம். சரிங்களா? அரவீடு வம்சத்தை வந்து ஸ்டார்ட் பண்றாரு நம்ம திருமலை தேவராயர். யாரு? ராமராயரோட தம்பியா திருமலை தேவராயர். சதாசிவம் குறைந்த வயதுடைய அரசர். இவங்க 2 பேரும் தப்பிச்சு சந்திரகிரிக்கு போயிடுறாங்க. அங்க போய் இவர் என்ன பண்றாரு? அரவீடு வம்சத்தை ஆரம்பிக்கிறாரு. நம்ம அடுத்து அரவீடு வம்சம் தான் பார்க்க போறோம். சரிங்களா? அரவீடு வம்சம். அரவீடு வம்சம் எந்த வருஷம்? முன்னாடியே பார்த்திருப்போம். 1570 to 1646. கடைசி வம்சம், அதாவது விஜயநகரோட கடைசி வம்சம் தான் இந்த அரவீடு வம்சம். சரிங்களா? அரவீடு வம்சம் யார் ஆரம்பிக்கிறாரு? நம்ம திருமலை தேவராயர் ஆரம்பிக்கிறாரு. பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூட்டியா தான் போயிட்டு இருக்கும். ரொம்ப இதெல்லாம் இருக்காது. என்ன உங்களுக்கு பேரெல்லாம் கொஞ்சம் ஒரு 4-5 டைம் நீங்க படிக்கும் போது அந்த பேர் வந்து கொஞ்சம் மெமரிஸா இருக்கும். சரிங்களா? ரிப்பீட்டடா இது பண்ணும்போது திருமலை தேவராயர் இவர் என்ன பண்றாருன்னா வந்து தலைநகர் வந்துட்டு என்ன பண்றாரு? பேணுகொண்டா.
பேணுகொண்டாவில் ஆரம்பிக்கிறாரு. இதனால என்ன பின்னாடி வந்துட்டு இவர் வந்து ஒரு குறிப்பிட்ட வருஷம் வந்து நல்லா ஆட்சி செய்யறாரு. அதுக்கப்புறம் என்ன வந்து உள்ள வந்துட்டு அதிகமா வந்து பூசல், அதாவது சதி பண்றாங்க. நிறைய பேர் சதி பண்றங்காட்டி என்ன ஆகுதுன்னா வந்துட்டு அந்த கோல்கொண்டா, அதாவது பிஜப்பூர் கோல்கொண்டா சுல்தான்கள் வந்து சில பேர் வந்து சூழ்ச்சி செஞ்சு விஜயநகர அரசை வந்து முற்றிலும் வந்துட்டு வீழ்ச்சி அடையே செய்யறாங்க. சரிங்களா? முற்றிலும் வந்துட்டு முடக்கிடுறாங்க. விஜயநகர அரசை வந்து முற்றிலும் முடக்கிடுறாங்க. விஜயநகர அரசின் வீழ்ச்சி. வீழ்ச்சியுற்றது. விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்றது. எந்த வருஷம்? 1646. சரிங்களா? 1646 விஜயநகர அரசு வீழ்ச்சியுற்றது. அவ்வளவுதான், முடிஞ்சு. இதோட விஜயநகர அரசுகள் வந்துட்டு இதோட முடிஞ்சு அவங்களோட நிர்வாகம். சரிங்களா? ஓகே, நிர்வாகம் எல்லாம் வந்துட்டு நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்து கண்டிப்பா பார்க்கலாம். இன்னும் ப்ரீவியஸ் கிளாஸ்ல வந்துட்டு என்னன்னா கொஞ்சம் ஷெடியூல்ஸ் எல்லாம் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ணலான்ட்டு இருக்கிறோம். ஏன்னா சீக்கிரம் போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணலான்ட்டு. சரிங்களா? நெக்ஸ்ட் கிளாஸ்ல உங்களுக்கு விஜயநகர அரசு நிர்வாகம் முடிச்சுட்டு பாம்னி ஆரம்பிச்சிடலாம். பாம்னி நெக்ஸ்ட் கிளாஸ்லயே சீக்கிரமா முடிக்கிறதுக்கு ட்ரை பண்றோம். சரிங்களா? இந்த செக்ஷன் வந்துட்டு இன்னைக்கோட முடிஞ்சு. மறுபடியும் வந்துட்டு நம்ம நெக்ஸ்ட் செக்ஷன்ல கண்டிப்பா வந்துட்டு கண்டினியூ பண்ணலாம். எனி டவுட்ஸ் இருந்தா கண்டிப்பா இப்ப சொல்லுங்க, நம்ம கிளியர் பண்ணலாம். சரிங்களா? எனி டவுட்ஸ், எனி ஒன்? Anyone's doubts? Anyone's doubts இருந்தா சொல்லுங்க. மறுபடியும் நம்ம ப்ரீவியஸ் கிளாஸ்ல கண்டிப்பா பார்க்கலாம். Anyone's doubts? இருக்கிறீங்களா? நோ சார். ஓகே ஓகே, தேங்க்யூ. பாருங்க, ஒரு டைம் ரிப்பீட் பண்ணுங்க எல்லாத்தையும். நெக்ஸ்ட்ல வந்துட்டு இதை முடிச்சுட்டு நம்ம அப்படியே பாம்னி போயிடலாம். ஒரு நெக்ஸ்ட்ல மோஸ்ட்லி முடிச்சிடலாம். அடுத்த செக்ஷன்ல பாம்னி முடிச்சுட்டு அடுத்த என்னன்னு பார்த்தலாம். சரிங்களா? ஓகே, தேங்க்யூ ஆல். தேங்க்யூ சார். ஓகே, தேங்க்யூ.